श्रीराम राम रघुनंदन मेघश्याम श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजलराम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्यतनया कोसल राम कारुण्यमूर्ति कमनीय नाम शेषकल्प सुख निद्रित श्याम अवतार मूर्ति अद्भुत नाम क्षीराब्दिवास अनंत शयन अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदित आनंद रूप सुरनर प्रार्थित वैकुंठ धाम अवनीतनया सेवित चरण इनकुल तिलक हे विश्वंभर ब्रह्माद्यमर प्रार्थित राम ब्रह्मांड मूर्ति भुवनैक राम दशरथ नंदन अयोध्या धाम कौसल्य माता सुपुत्र राम आनंद बाल श्रीरामचंद्र विश्वामित्र ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியின் வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே ஆஞ்சநேயர் ஹனுமந்த வாகனத்திலே சீதா லக்ஷ்மண ஹனுமர் இதோ நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ஹனுமந்த வாகனத்திலே பக்தர்களே கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோக நாசனம் கபீக்ஷமக்தர ஹர்த்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் என்று இதோ ஆஞ்சநேயர் வாகனத்தில், அதாவது ஹனுமன் வாகனத்திலே நமக்கெல்லாம் கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, அஞ்சனை மைந்தனான ஹனுமனுக்கு ராமர் என்றால் தன் உயிருக்கும் மேலான உயிர். அப்படி ஒரு பக்தி தன் உள்ளத்தில் கோயில் கட்டி குடி வைத்துள்ள கோதண்ட ராமரை யுகம் யுகமாக தனது நெஞ்சில் சுமக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மீண்டும் ஒரு முறை மண் மீது தரிசிக்கும் ஆசையில் ஹனுமன் தற்போதும் ஆந்திராவில் உள்ள அகோபிலம் திருத்தலத்தில் ஒரு கருங்காலி மரத்தின் அடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தாராம். நீண்ட நெடுகாலம் தொடர்ந்த அந்த தவத்தை அன்று நிறைவு செய்ய முடிவு செய்தது பரம்பொருள்.
அது மட்டுமா, தன் அன்பிற்குரிய அடியவனாம் ஹனுமனுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்கவும் சித்தம் கொண்டது. சூரிய கோட்டி பிரகாசத்துடன் வாயு மைந்தனின் முன் திருக்காட்சி தந்தது. ஆவலுடன் கண்விழித்தார் ஆஞ்சநேயர். மறுகணம் அவர் புருவங்கள் உயர்ந்தன. தேவர்களும் ரிஷிகளும் தவமாய் தவம் கிடந்தும் கிடைக்காத பகவானின் தரிசனத்தால் மகிழ்வதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தார் வாயுவின் மகன் ஆஞ்சநேயன். இருக்காதா பின்னே, ஸ்ரீராமரை தரிசிக்கும் ஆவலுடன் கண் திறந்தால் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமாக ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி அல்லவா காட்சி தருகிறார். ஸ்ரீராமரை காணாத ஏமாற்றத்தால் ஹனுமனின் முகம் வாடி போனது. என் ராமன் எங்கே, என் ராமன் எங்கே என்பது போல ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் திருமுகத்தை நோக்கினார் ஆஞ்சநேயர். இறை மலர்ந்தது. நானும் ராமனும் ஒருவர் தானே என்று ஹனுமனிடம் சொல்லுவது போல் தலையசைத்து புன்னகைத்தார். அந்த இறைமொழி புரிந்தது என்றாலும் அஞ்சனை மைந்தனுக்கு மனம் ஒப்பவே இல்லை. அழகின் உறைவிடமான என் ராமன் எங்கே, கோரை பற்களும் கோர முகமும் கொண்ட இவர் எங்கே, கருணை பொழியும் ஸ்ரீராமனின் திருமுகம் பகைவரையும் ஈர்க்குமே, அவரும் இவரும் ஒருவரே என்பதை எப்படி ஏற்க முடியும்? ஹனுமனின் மனம் குழப்பத்திற்கு தீரவே இல்லையாம். அசுரர்களையே குலை நடுங்க செய்த தலம் இது. அரக்கர் தலைவன் ஹிரண்ய கசிப்புவின் கதை முடித்த தலம் அல்லவா? இங்கு உக்ரமான இந்த கோலத்தில் அருள்வதே சிறப்பு என்பது பரம்பொருளின் எண்ணம். ராம பக்தியால் அனுமனுக்கு புரியவில்லையோ? ஸ்ரீராமன் என்னும் வடிவில் பரம்பொருளை ஆராதித்து பழக்கப்பட்ட அவர் மனம் இவரும் அவரும் ஒன்று என்று ஏற்க மறுத்தது. விண்ணும் மண்ணும் இந்த பால் வெளியும் பஞ்ச பூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தேவர்களும் எனது அம்சமே. அணு முதல் அண்ட பிரகிண்டம் அனைத்தும் எனது ஷான் நித்தியமே. இது வேறு அது வேறு என்ற பாகுபாடு இங்கில்லை என்பது ஹனுமனுக்கு மட்டுமில்லை, நம் எல்லோருக்கும் உணர்ந்த எண்ணிய இறை ஒரு காரியம் செய்தது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஹனுமந்த வாகனத்திலே இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி லக்ஷ்மண சமேத்தராய் ஹனுமன் வாகனத்திலே எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி. இதோ சேவிப்போம் இரு கரம் கூப்பி. மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி என்று இதோ நாம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம் இரு கரம் கூப்பி. பக்தர்களே, ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாம் ஹனுமந்த வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமரை சேவிப்போம். குறு குறு குழந்தைகள் முதல் குடுகுடு முதியோர் வரை ஹனுமனை விரும்பாதவர்தான் யார்? வடை மாலை, வெற்றிலை மாலை, ராமஜெயம் எழுதப்பட்ட காகித மாலை என்று மாலை மரியாதைகள் தான் என்ன? ராமனுக்கு கூட இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குமா என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சும்மாவா சொன்னால்? அவ்வை பாட்டி, சிறிய திருவடி, மாருதி, ஆஞ்சநேயன், ராமதூதன், சொல்லின் செல்வன் என்ற பல பட்ட பெயர்கள் இவனுக்கு. ராமாயணத்தில் ராமனுக்கு சீத்தை மேல் எப்போதாவது ஒரு முறை மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கலாம். சீதைக்கும் அவ்வாறே. அவளுக்கும் இணையாழ்வார் லக்குவனுக்கும் வாக்குவாதம் வந்ததாம். இப்படி பல பேர் பலரின் மீது காய்ந்து உள்ளனர். ஆனால் ஒருவன் மட்டும் தான் அனைவரின் அன்பும் ஒருங்கே பெற்றான். அவனே நம் அழகன் ஹனுமன். அப்படி சமய சஞ்சீவி என்று சொல்லே அவனால் தானே வந்தது. கண்டர்கள் முக்கிய பிராணன் என்று கன்னடர்கள் சொல்லுவார்கள். முக்கிய பிராணன் என்றுதான் அவனை அழைக்கிறார்கள். சீத்தையின் உயிரை காத்து, லக்குவன் உயிரை காத்து, பரதன் உயிரை காத்து, அதன் மூலமாக ராமன் உயிரையே காத்தான் அல்லவா? உயிர் காப்பான் தோழன் அல்லவா? நாரணா, உன் வேலையெல்லாம் ஹனுமனே செய்துவிட்டான். பேசாமல் காத்தல் தொழிலை அவனிடம் கொடுத்து விட்டு நீ ஓய்வெடுக்க போ என்று சத்குரு தியாகராஜர் சுவையாக கூறுகிறார். ஹனுமன் சிறந்த அமைச்சன், தொண்டன் மட்டுமல்ல, மிக பெரிய இசை கலைஞன், வீணை வித்வான் என்பது பலர் அறிந்தறிந்திராத ஒன்று. மல்யுத்தம் செய்யும் வானரத்துக்கா வீணை பிடிக்காதா? பிடிக்க தெரியும் என்று எண்ணி நாரத மகரிஷி
மகரிஷி அவனிடம் போட்டி போட்டு தோற்றார் என்றால் பாருங்களேன். அதனால்தான் ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள் தோற்றத்தை வைத்து அடியவரை எடை போடக்கூடாது என்பது மிக உறுதியாக கூறுகிறார். இப்பேற்பட்ட ஹனுமன் பிறந்தது திருமலை அஞ்சனாதிரியில். எவ்வளோ பெரிய ஆளாய் இருந்தாலும் தான் பிறந்த ஊரில் அவருக்கு தனி மரியாதை தானே. அதனால்தான் இன்று கருட சேவைக்கு மறுநாள் ஆஞ்சநேய சேவை. பெரிய திருவடி உலா முடிந்ததும் சிறிய திருவடி உலா. இறைவன் திருமாலை வாசன் ராம ரூபனாய் ஹனுமன் மேல் அமர்ந்து வீதி உலா வருகிறான். இதோ இங்கே. இது பெரும் பட்டுக்குடைகள் சுழ பச்சை பட்டு உடுத்தி மஞ்சள் மாலைகள் சுடிக்கொண்டு ஹனுமன் தோளிலே தோள்களுக்கு இனியனாய் பறந்து வருகிறான் அல்லவா பக்தர்களே. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ நாம் ஹனுமந்த வாகனத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத்த ராட்சஸ் என்று ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை நாமும் சேவிப்போம். திரேதாயுகத்தில் கேசரி என்பவன் இருந்தான். அவனுக்கு வெகு காலமாக புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. பிள்ளை இல்லா குறை நீங்கி கேசரி சிவபெருமானை குறித்து தவம் செய்து தொடங்கினாளாம். அண்ணா, ஆகாராதிகளை விட்டு காட்டிலே கிடைக்கும் கனி கிழங்குகளை மட்டுமே புசித்து பரமனை தியானித்து வந்தான் கேசரி. கொஞ்சம் காலம் சென்றது. கனி கிழங்குகளை உணவாக கொள்வதை கைவிட்டான். மரத்திலிருந்து பழுத்த தானே உதிர்ந்த சறுக்குகளை ஆகாரமாக கொண்டான். சில நாட்கள் செல்லும் அதையும் விட்டுவிட்டு தண்ணீரை மட்டும் காலையிலும் மாலையிலும் அருந்தி வந்தான். கொஞ்ச நாட்கள் சென்றன. ஈசன் பிரத்யட்சமாகவில்லை. கேசரி தண்ணீர் அருந்துவதையும் கைவிட்டான். காற்றையே உணவாக கொண்டு ஏகாகிர சித்தத்துடன் ஈசனை தியானித்தான். அப்பொழுது கேசரி தன் இருப்பிடம் திரும்பினான். பகவானிடம் சிறிதும் பக்தி குறையாது. அவளுடைய அனுகிரகம் கைகூடும் நன்னாளை எதிர்பார்த்து வந்தானாம். ஈசனுடைய அனுகிரகத்தால் அவர் மனைவி விரைவிலேயே கருவுற்று அழகிய பெண் குழந்தைக்கு தாயானாள். கேசரிக்கு மகிழ்ச்சி சொல்ல முடியாது அல்லவா. பகவானுடைய கருணையை எண்ணி எண்ணி ஆனந்தப்பட்டாள். குழந்தையை மார்புடன் அணைத்துக் கொண்டு கொஞ்சினாள். அந்த குழந்தைக்கு அஞ்சனை என்று பெயரிட்டான் பெற்றோர்கள். அஞ்சனை வளர்ந்து பருவத்தை அடைந்தாள். அவள் உள்ளம் இயற்கையை ரசிப்பதிலே சென்றது. அடிக்கடி சோலைக்கு போய் அங்கே மனம் போனபடி திரிந்து வருவாளாம். ஒரு நாள் அஞ்சனை வேலையிலே ஆடி பாடி திரிந்து கொண்டிருக்கையில் வானர வீரன் ஒருவன் அவளை பார்த்தான். அவள் அழகு அவனை கவர்ந்து விட்டது. அவளை மணக்க வேண்டும் என்று துடித்தான். கேசரியிடம் சென்று அவனை சந்தித்து என் விருப்பத்தையும் கூறினான். வானர வீரனை கண்ட கேசரி அவன் கம்பீர தோற்றத்தை பாராட்டி தன் குமாரத்திக்கு ஏற்ற நாயகன் அவனே என்று தீர்மானித்து வந்தானாம். அஞ்சனையை அழைத்து வர விருப்பத்தையும் கேட்டான். சோலையிலே வானர வீரனை பார்த்தது முதல் அவளும் தன் வசம் இழந்து விட்டாள் என்றே சொல்லலாம் பக்தர்களே. ஆகவே கேசரி அவள் விருப்பத்தை கேட்டபோது அவள் தன் சம்பந்தத்தை தெரிவித்தாள். அஞ்சனைக்கும் வானர வீரனுக்கும் திருமணம் நடைபெற்று அனைவரும் அந்த சம்பந்தம் கண்டு மகிழ்ந்தனர். அஞ்சனை கணவனுடன் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி வந்தார். காலம் உருண்டோடியது. சிட்டுக்குருவி போல மகிழ்ந்து இருந்து வந்த அஞ்சனையின் உள்ளத்தை சோகம் மெல்ல கவ்வியது. திருமணத்திற்கு சில காலத்திற்கெல்லாம் பெண்ணின் மடியில் ஆண் குழந்தை தவழும் என்று கேசரியின் எண்ணம் கனவாகவே இருந்தது. ஈசன் அன்று கூறியது நிறைவேறாது போகாது என்று உறுதியுடன் கேசரி நாட்களை கடத்தி வந்தாலும் அஞ்சனையால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. மனதிலே தோன்றிய குறை அஞ்சனையை வாட்டி வதைக்கத் தொடங்கியது. அவள் சுறுசுறுப்பு அடங்கிவிட்டது. வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். சந்தோஷத்தை கைக்கட்டி கொண்டிருந்த அவள் முகத்தில் சோகமே நிறைந்திருந்தது. அப்படி
రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు. ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు. సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము. గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము. తలప శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము. కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి, కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి. వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములి ஜெய ராமா சீதாராமா ஸ்ரீ கோதண்ட ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்போது நாம் ஹனுமந்த வாகனத்திலே சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்டராமசுவாமியை சேவிப்போம். ஹனுமனின் கவச்சம். பால சூரியனுடைய நிதி போன்றவரும், தேவ சத்துருக்கள் கொழுப்பை போக்கிறவரும், தேவேந்திரனுக்கும் முதன்மையாக இருப்பவரும், பிரசித்தமான கீர்த்தியை உடையவரும், தன் காந்தியால் பிரகாசிப்பவரும், சுக்ரீவன் முதலிய வானர்களுடன் கூடியவரும், யுக்தமான தத்துவ ஞானத்தில் பிரீத்தி அடையவரும், நிரம்பவும் சிவந்த கண்களை உடையவரும்,
பீதாம்பரம் அணிந்தவரும் வாயு குமாரனும் உதய காலத்தில் பிரகாசிக்கும் கோட்டி சூரியன் போல பிரகாசிப்பவரும் அழகான வீராசனத்தில் வீற்றிருப்பவரும் மௌஞ்சி யக்னோபவித்தம் ஆபரணம் இந்த காந்தியின் ஜுவாலைகளுடன் கூடியவரும் சோபை உள்ளவரும் குண்டலங்களை அடையாளமாக உடையவரும் பக்தர்களுடைய இஷ்டத்தை கொடுப்பவரும் முனி ஜனங்களால் நமஸ்கரிக்க தகுந்தவரும் வேத சப்தத்தில் மிகுதியான ஆனந்தமுடையவரும் வானர குலத்திற்கு பதியும் சமுத்திரத்தை பசுவின் குளம்படி போல் செய்தவருமாகிய ஹனுமானை தியானிக்கிறேன். வஜ்ரம் போன்ற அவயம் உள்ளவரும் பிங்கள வர்ணமுள்ள கேசம் நிறைந்தவரும் ஸ்வர்ண குண்டலம் அணிந்தவரும் கொடுக்கும் இயல்புள்ளவரும் சமுத்திரத்தை பராக்கிரமத்தால் கடந்தவரும் ஸ்பட்டிகம் போன்ற வர்ணமுள்ளவரும் சொர்ண காந்தியுள்ளவரும் இரு கையுடையவரும் அஞ்சலி ஹஸ்தரும் இரு குண்டலத்தால் விளங்கும் முகத்தாமரை உள்ளவரும் வானோரத்தமருமாகிய ஹனுமானை பஜிக்கிறேன். வலது கையில் கதையையும் இடது கையில் கமண்டலமும் தரித்தவரும் பிரகாசிக்கும் தண்டம் போன்ற வலது கையை உடையவருமாகிய ஹனுமானை நான் பஜிக்கிறேன் என்று இதோ அந்த ஹனுமந்த வாகனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை இதோ நாம் சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை நாம் சேவிப்போம். பக்தர்களே, குழந்தை ஆஞ்சநேயன் ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருக்கையில் கீழ்வானில் தக தகவென்று உதயமாகிய சூரியனை கண்டானாம். அது ஏதோ பழம் என நினைத்து விட்டான் ஹனுமன். அவ்வளவுதான், பழத்தை பறித்து வர வானில் விற்றென்று புறப்பட்டு விட்டான். அன்றைய தினம் சூரிய கிரகணம். ராகு சூரியனை பிடிக்க வந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வழியிலே திடீரென்ற குறுக்கிட்ட ஆஞ்சநேயனுடைய வேகத்தை கண்டு அந்த வேகத்தை கண்டு வெளவெளத்து போய்விட்ட ராகு இந்திரனை நினைத்தானாம். தேவராஜா, இந்த குழந்தை யாருடையது? அசுர குழந்தையா? நான் சொல்வதற்குள் சூரியனை பிடிக்கப் போகிறானே என்று பிரார்த்தித்தானாம். இந்திரன் அங்கு தோன்றினான். ஆஞ்சநேயன் சூரிய மண்டலத்தை நோக்கி வேகமாக சென்றிருப்பதைக் கண்டு உடனே தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை வீசினான். இமைக்கும் நேரத்தில் அது ஆஞ்சநேயன் நெருங்கி அவன் தாடையிலே தாக்கியது. இடி என முழங்கிக் கொண்டு பூமியில் வந்து விழுந்த ஆஞ்சநேயன் மூர்ச்சித்து கட்டையாக கிடந்தானாம். இதற்குள் தோழர்கள் அஞ்சனையிடம் ஓடிச் சென்று தெரிவித்தனர். அலறிக்கொண்டு ஓடி வந்தாள் அவள். வானிலே தேவர்கள் இருப்பதையும் கீழே தரையில் பாலக்கன் அடியுண்டு கிடப்பதையும் கண்டு துக்கம் பொறுக்காமல் ஓவென்று அலறி மகனுடைய உடலை எடுத்து மடியிலே கிடத்துக் கொண்டு கதறி கதறி அழுதாள். ஹே பரந்தாமா, உன் அனுகிரகத்தால் பிறந்த குமாரன் இப்படி ஒரு துன்பத்துக்கு ஆளாகிவிட்டானே. இவ்வாறு இழப்பதற்காகவா நான் அரும்பாடுபட்டு இப்பிள்ளையை பெற்றேன். கணம் பொழுதிலே தேவர்கள் இவனை கொன்று விட்டார்களே, இது நியாயம்தானா என்று புலம்பினாளாம். அஞ்சனையின் நிலை கண்டு தேவர்கள் பரிதாபப்பட்டார்கள். அஞ்சனா, கவலைப்பட வேண்டாம். உன் மகனுக்கு மரணம் உண்டாகவில்லை. இந்திரனுடைய தாக்குதலால் மூர்ச்சை அடைந்துள்ளான். சிறிது நேரம்கெல்லாம் அவன் எழுந்து விடுவான். மகேஸ்வரனுடைய அருள் பெற்ற புத்திரனாகையால் அவனுக்கு மரணம் என்பதே இல்லை. சிரஞ்சீவியாக அவன் வாழ்ந்திருப்பான். சூரியனை நெருங்குவதால் எத்தனையோ இன்னல்கள் தோன்றலாம் அல்லவா? அதற்காகவே ஆஞ்சநேயனை தடுக்க நிறுத்த வேண்டியதாயிற்று. அவனுடைய வேகத்தை வஜ்ராயுதம் ஒன்றுதான் தடுத்து நிறுத்த வல்லது. கவலைப்படாதே. ஸ்ரீமன் நாராயணிடம் மிகுந்த பக்தி கொண்டு அழியாய் புகழாய் அடையப் போகிறான். எவராலும் ஜெயிக்க முடியாத வலிமையை அவனுக்கு நாங்கள் அனுகிரகம் செய்கிறோம் என்றாராம். மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் ஆஞ்சநேயன். அஞ்சனை குமாரனை அணைத்து மகிழ்ந்தாள். வஜ்ராயுதம் தாக்கியதால் தாடை நீண்டுவிட்டதால் ஹனுமன் என்று பெயர் பெற்றான். மற்றொரு நாள் ஆஞ்சநேயன் தோழர்களுடன் பக்கத்து வனங்களிலே புகுந்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த சமயம் அளவற்ற பராக்கிரமம் வாய்ந்த ஹனுமனுக்கு பெரிய பெரிய விருஷங்கள் எல்லாம் சிறு துரும்பு அல்லவா? ஒரு கையாலேயே மரங்களை வேருடன் பிடுங்கி வெகு தூரத்தில் மலை சிகரத்தில் போய் விழுமாறு எறிவான். அவ்வாறு செய்யும்போது அந்த வேகத்திலே கல்லும் மண்ணும் வாரி அடிக்கும். இது வனத்திலே ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்த முனிவர்களுக்கு இடையூறாக அமைந்தது. ஆஞ்சநேயன் வேண்டுமென்றே அவர்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை என்றாலும் அவனுடைய விளையாட்டால் ஏற்படும் விபரீதங்கள் அவர்கள் அமைதியை
கெடுத்தன. ஆகவே முனிவர்கள் தன்னுடைய வலிமையை உணர முடியாது போகட்டும் என ஆஞ்சநேயனுக்கு சாபம் அளித்து விட்டனர். பிறர் யாராவது எடுத்து கூறினாலே அவனுக்கு தன் சக்தி பற்றிய தெரிய முடியாமல் போய்விடும். ஹனுமான் பெட்டி பாம்பாகவே அடங்கிவிட்டான். பக்தர்களே, இதோ அந்த வாகனத்தில் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை இதோ பகவானுக்கோசரம் அந்த பரந்தாமனுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இதோ ஹனுமந்த வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். கம்பீரமாக வீற்று பவனி வந்து கொண்டிருக்கிறார் சீதா லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி. வைகுண்டத்திலே அயன், விஜயன் என்னும் இருவர் வாயிற் காப்பலாராக இருந்தார். ஒரு சமயம் சனகாதியார் நால்வரும் பரந்தாமனை தரிசித்து போக அங்கே வந்தார்களாம். வாயிற்காப்போர் இருவரும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. பரம பாகவதர்களான அவர்களுக்கு பகவானை தரிசிக்க எந்நேரமும் செல்ல அனுமதி உண்டு அல்லவா? ஆகவே தங்களை வாயிற்காப்போர் இருவரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தும் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணராத நீங்கள் இங்கே இருக்க தகுதியில்லை. பூலோகமே உங்களுக்கு ஏற்ற இடம். வைகுண்ட வாசத்தை இழந்து பூலோகத்தை அடைவீர்களாக என்று சபித்து விட்டாராம். அதன் பின்னர்தான் ஜெய விஜயர் தங்கள் தவறான செய்கையை உணர்ந்து வருந்தி அவர்கள் கால்களில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டினார். வெளியே நிகழ்ந்த சம்பவத்தை அறிந்த நாராயணன் ஓடி வந்தார். சனகாதியரை வரவேற்றி ஜெய விஜயர் இருவரும் இழைத்த அபச்சாரத்தை பொறுக்கும்படி வேண்டினாராம். தம்முடைய ஊழியர் இழைத்த தவறுக்கு பகவான் மன்னிப்பு கேட்டதைக் கண்டு சனகாதியர் மனம் நெகிழ்ந்து விட்டு ஆகவே தாங்கள் அளித்த சாபத்தை சிறிதும் மாற்றினார். 7 பிறவி எடுத்து பகவானிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவர் அருளை பெற்ற பின்னர் திரும்புவதை விரும்புகிறீர்களா? அல்லது 3 பிறவி எடுத்து பகவானிடம் விரோதம் பாராட்டி அவரால் வதைக்கப்பட்ட பின்னர் திரும்புவதை விரும்புவீர்களா? இரண்டில் எது விரும்புவீர்கள் என்று கேட்டாராம். வைகுண்ட வாசத்தை க்ஷண பொழுதில் இழுக்கும்படியாக விட்டதே என் வருந்திய ஜெய விஜயர் எவ்வளவு சீக்கிரத்தில் வைகுண்டத்துக்கு திரும்ப முடியுமோ அத்தனை விரைவிலே திரும்பி விரும்பினர். ஆகவே அவர்கள் 7 பிறவி எடுத்து பகவானிடம் பக்தி கொண்டு விளங்குவதை விட 3 பிறவி எடுத்து அவரிடம் விரோதம் பாராட்டி அவரால் வதைக்கப்படுவதையே விரும்பினாராம். பக்தர்களே, சனகாதியர் சாபத்தால் வைகுண்ட வாசத்தை இழந்த ஜெய விஜயர் இருவரும் பூலோகத்தில் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசிப்பு என்ற அசுரர்களாக பிறந்தார். கடுமையாக தவம் செய்து அளவற்ற வரங்களை பெற்று தேவர்களை இம்சிக்கலாயினார். ஹிரண்யாக்ஷன் பூலோகத்தையே பாயாக சுருட்டி தலைகளோடும் இருப்பது கருங்களோடும் விளங்க அருளினார். அதன் காரணமாக அவன் தசக்ரீவன் என அழைக்கப்பட்டான். கும்பகர்ண நித்தியத்துவம் கேட்க வாயை திறந்த போது குளறி நித்திரைத்துவம் என கேட்ட விடவே எப்போதும் நித்திரையில் இருப்பதையும் பெற்றானாம். விபீஷணோ உள்ளத்திலே என்றும் அன்பும் இரக்கமும் நல்லெண்ணமும் நிலைந்திருக்க அனைவராலும் கொண்டாட பெறும் நிலையையும் கேட்டு பாராட்டினான். பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் அகம்பாவம் அடைந்த ராவணன் தேவர்களை அடித்து இம்சிக்கலானான். தன்னுடைய பராக்கிரமத்தால் குபேரனை அடித்து விரட்டி அவனுடைய பட்டணத்தை கைப்பற்றி சகோதரர்களுடன் அங்கிருந்து கொண்டு ஆட்சியும் புரிந்து வந்தான். ராவணனை கண்டு தேவர்கள் நடுங்கினார்கள். அவன் இட்ட கட்டளைக்கு அவர்கள் அடிபணிந்தும் நடந்தனர். ராவணனுடைய பட்டத்தில் சூரியன் உஷ்ணமாக தகிக்க கூடாது, காற்று மென்மையாகத்தான் வீச வேண்டும். இவ்வாறெல்லாம் அவன் பிறரை ஆட்டி வைத்தான். அவனை சேர்ந்த அரசர்கள் தங்களிட்டதே சட்டம் என பூலோகமெங்கும் திரிந்தார். முனிவர்கள் நிர்பயமாக யாகம் முதலான கர்மங்களை செய்ய முடியவில்லை. வானில் இருந்து ஆசிரமங்களிலும் யாக சாலைகளிலும் அவர்கள் மது, மாமிசம், இரத்தம் முதலானவற்றை மழையாக பெய்ய செய்து அசத்தப்படுத்தினாராம். ராவனுடைய கொடுமை தாங்க மாட்டாது முனிவர்களும் தேவர்களும் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணிடம் சென்று முறையிட்டனர். பரந்தாமனும் அவர்கள் மனதுக்கு இதமான வார்த்தைகளை கூறி தைரியமும் அளித்தனர். ராவணன், கும்பகர்ணன் ஆகியோருடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. ஆகையால் விரைவிலேயே நான் அயோத்தி பட்டணத்தில் தசரத மகாராஜனுக்கு புத்திரனாக அவதரிக்கப் போகிறேன். உங்கள் கஷ்டங்கள் நீங்கி தொடங்கிவிடும் என்றாராம்.
பின்னர் தேவர்கள் அழைத்து வானர்களாலேயே முறியடிக்கப்பட வேண்டும் என்று ராவணனுக்கு உள்ள சாபத்தை நினைவுபடுத்தி அவர்களை வானர வீரர்களாக பூமியில் அவதரிக்குமாறு கூறினார். பிரம்மதேவன் ஒரு சமயம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்த போது அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பவம் பெருகியது. அது நின்று ஒரு அழகிய வானர வீரன் தோன்றினான். ரிக்ஷே விரிஜஸ் என்ற அவன் மேரு பருவத்தில் சஞ்சரிக்கையில் ஒரு தாடகத்தை கண்டாள். நீரிலே தெரிந்த தன் நிழலைக் கண்டு அந்நியன் வந்திருக்கிறான் என்று அவளை கொல்ல நீரிலே பாய்ந்து நிழல் மறையவே நீரில் இருந்து வெளிப்பட்ட போது அவன் அழகிய மங்கையாக இருப்பதை உணர்ந்தானாம். அழகிய வானர மங்கையை கண்ட இந்திரன் அவள் அழகிலே மனதை பறிகொடுத்தான். அதனால் அவன் தேஜஸ் வெளிப்பட்டு வந்த வானர மங்கையின் வாள் மீது விழுந்தது. அங்கிருந்து இந்திரனுடைய பராக்கிரமத்துக்கு ஒப்பான வானர வீரன் தோன்றி அவனுக்கு வாலி என்று பெயரிட்டு எவருடன் நேருக்கு நேர் போராடுகிறானோ அப்போது எதிராளியின் பலத்தின் சரிபாதியை அவன் கிரகித்துக் கொள்ளும்படி வரமும் கொண்டானாம். அந்த வானர மங்கையின் எழிலும் சூரியனும் சிக்குண்டான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட தேஜஸ் அவன் கழுத்திலே விழுந்து அங்கிருந்து சுக்ரீவன் என்ற பெயரோடு மற்றொரு வானர வீரனாக தோன்றினான். பக்தர்களே, அப்படி ஹனுமன் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் பரமராம பக்தர் அல்லவா அவர். நாமும் கூட ராமன் நாமத்தை ஜபித்து கொண்டே ராமரை பக்தி ஸ்ரத்தையுடன் நிச்சயம் பூஜித்து தியானித்தால் அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. వినుడిదే రఘుపతి విజయములు అనపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరి తొడిబడి బాణము
ఊరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడితే రఘుపతి విజయమును కనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయమును చుక్కలు డుల్లెను సుక్కి భూతములు తొక్కి అసుర తల దుంచినను చుక్కలు డుల్లెను సుక్కి భూతములు తొక్కి అసుర తల దుంచినను దొక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమను శుభమందరి కొదవే దక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమను శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయమును పలుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు పలుబడి రాక్షస బాధలుడి ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு என்றபடி நாமும் கூட பாடிக்கொண்டே இந்த ஹனுமந்த வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவிப்போம். சீதா லக்ஷ்மண சமேத்தராய் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஹனுமந்த வாகனத்திலே கம்பீரமாக அவரது திருக்கரத்திலே வில்லை ஏந்தி கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்களை ரட்சித்து காப்பதற்காக. பக்தர்களை நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இதோ நாம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவிப்போம். ஆஞ்சநேயா மகாவீரோ ஹனுமான் மாருதாத்மஜः தத்வஞான பிரத சீதா தேவி முத்ர பிரதாயகா என்று இதோ நாம் ஆஞ்சநேயர் ஹனுமந்தனை சேவித்துக் கொள்வோம். ஹனுமன் வாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமரை சேவிப்போம். இலங்கையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் உடனடியாக அன்னையை தேடும் வேலையை தொடங்கவில்லை. அஸ்தமித்து இருள் பரவிய பின்னரே நகரத்தில் நுழைய வேண்டும் என மரங்கள் அடர்ந்த சோலை ஒன்றில் பதுங்கி இருந்தாராம். காட்டு காவலும் கொண்ட அந்த பட்டணத்துக்கு அந்நியன் ஒருவன் வந்திருப்பதை யாராகிலும் கண்டுவிட்டால் அவர் காரியம் சுலபத்தில் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும் அல்லவா? ஆகவே இலங்கையில் இருள் பரவுவதை எதிர்நோக்கி சோலையில் காத்திருந்தார். அது முன்னிரவில் நிலவு காயும் காலம். சூரியன் மேற்கே அஸ்தமித்த சற்றைக்கெல்லாம் எங்கும் இருள் சூழ்ந்ததோடு கிழக்கே சந்திரனும் உதயமானான். அதனுடைய வெண்ணிற ஒளியில் இலங்காபுரியே சொர்க்கப்புரியாக காட்சி தந்தது. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிலவின் பிரகாசத்திலே இழுத்து செல்லப்படும் படகுகள் போல் தோன்றின. அவற்றின் மாடங்கங்களில் பொதிக்கப்பட்டிருந்த நவமணிகள் நில ஒளியில் வர்ண ஜாலங்களை வாரி இறைத்தன. மாடங்களில் நின்றவாறு அரக்க மாதர்கள் நிலவின் அழகு காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். காவல் மாடங்களிலும் கோபுரங்களிலும் உள்ள காவல் வீரர்கள் இங்கும் அங்கும் நகருவதால் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் ஒன்றின் மீது ஒன்று உராய்ந்து சப்தத்தை உண்டாக்கின. கரை இறங்கிய போது நகரத்திலே காணப்பட்ட சந்தடி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்தது. அப்படி ஆஞ்சநேயர் சோலையை விட்டு வெளிப்பட்டு மலையின் மீது ஏறினார்.
மலையில் உச்சியிலே அமைக்கப்பட்ட அந்த நகரத்தை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் சென்றது. 4 பிரதான வாயில்களிலும் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வந்தனர். அங்கங்கே திருப்பங்களில் மதில் சுவரிலே மாடங்கள் அமைத்து காவல் நிலையங்களை ஏற்பாடும் செய்திருந்தனர். அப்போது கோட்டை வாயில் நெருங்கிய ஆஞ்சநேயர் ஒரு கணம் தயங்கி நின்றார். அதன் வழியாக உள்ளே நுழைவதென்றால் வீரர்களுடன் மோத நேரிடுமல்லவா? அந்த செய்தி விரைவிலேயே இராவணனுக்கு எட்டிவிடும். அந்நியன் ஒருவன் வந்திருப்பதாக அறிந்ததால் அவன் எச்சரிக்கையாகி விடுவான். ஆகவே வாயில் வழியாக நுழையாமல் இருள் அடர்ந்த பகுதி ஒன்றை அடைந்து மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்க விரும்பினாராம். மழை சரவிலே பதுங்கி பதுங்கி மெல்ல ஒரு திருப்தை அடைந்தார். அங்கு சமீபத்தில் காவல் நிலையங்கள் ஏதுமே காணப்படவில்லை. அந்த இடம்தான் நகருள் நுழைய ஏற்ற இடம் என்று எண்ணியவாறு மதில் சுவரை நெருங்கினார். அடுத்த கணம் யாரோ அவருடைய கையை பிடிப்பது போன்று உணர்ந்து திரும்பினார். எதிரே விவரிக்க முடியாத பயங்கர தோற்றத்துடன் அரக்கி ஒருத்தி நின்றான். அவளுக்கு பல கைகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறாள். அடே அற்ப குரங்கே, யார் நீ? பதுங்கி பதுங்கி இங்கு வர காரணம் என்ன என்று பேயை போன்ற சீரியவாறு கேட்டாளாம். அம்மணி, தங்கள் யாரோ? ஒரு முக்கிய காரியமாக லங்காபுரிக்கு வந்துள்ளேன். என்னை தடுக்க வேண்டாம், விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்றாராம். அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் கடகடவென்று சிரித்தாள். அந்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த பாறைகள் பெயர்ந்து சரிவிலே உருண்டன. ஆஞ்சநேயரோ ஒன்றுமே நேராதது போல் நின்று கொண்டிருந்தார். அதை கண்டு அரக்கி ஆச்சரியப்பட்டாள். அடே, கொஞ்சமும் பயப்படாது நிற்கும் நீ யார்? என்னை கண்டு என் எதிரில் இதுவரை யாரும் நின்று பேசியதே கிடையாது. இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி நான் என்றாளாம். ஆஞ்சநேயர் அவளை வணங்கினார். அம்மா, என்னை தடுக்காதே. லங்காபுரியின் ஆனந்தமயமான அரண்மனைகளையும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கண்டு கழிக்க வந்துள்ளேன். அவற்றை பார்த்தும் திரும்பி விடுவேன். வாயு புத்திரனான என்னை ஆஞ்சநேயர் என அழைப்பார்கள் என்று பணிவோடு தெரிவித்தாராம். அடே குரங்கே, இந்த பட்டினத்தில் அந்நியன் நுழைய முடியாது என்பதை அறியாயோ? மூடா, இந்த நகரத்தின் காவல் தேவதையான நான் இந்த பட்டணத்தை எல்லா திக்கிலிருந்தும் காத்து வருகிறேன். நான் அறியாமல் ஒரு பிராணியும் உள்ளே நுழைய முடியாது. என்னை மீறி நுழைய முயலாம் யாரும் உயிருடன் பிழைத்து செல்ல முடியாது. இந்த அபாயங்களை உணராத நீ ஒரு அசாடாக தோன்றுகிறாய். பயம் என்பதே தெரியாத குழந்தையாக இருக்கிறாயே. ஓடிப்போய்விடு. உன் மீது கருணை கொண்டு உன்னை ஒன்றும் செய்யாது விட்டு விடுகிறேன் என்றாராம். லங்கினியின் வார்த்தைகள் கேட்ட ஆஞ்சநேயர் கைகளை கொட்டிக்கொண்டு இடி இடி என்று சிரித்தாராம். அவள் சிரிப்பு அரக்கியின் கோபத்தை உக்கிரமாக தூண்டிவிட்டது. அடே, நான் சொல்லுகிறேன், நீ விளையாடுகிறாயோ? இப்போது இங்கிருந்து ஓடப் போகிறாயா இல்லையா? கொசுவை அடிப்பது போல் உன்னை அடித்து கொன்று விடுவேன் என்று சீறினாளாம். தாயே, நான் வந்திருக்கும் காரியத்தை முடிக்காது நான் திரும்ப விரும்பவில்லை. ஏனெனில் நான் தோல்வியுடன் திரும்பினால் என்னை சேர்ந்தவர்கள் என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள். கையாலாகாதவன் என்றும் பேடி என்றும் ஏளனம் செய்தே என்னை கொன்று விடுவார்கள். ஆகவே தயவு செய்து என் வழியை விட்டு விலகினில் என்றாராம் ஆஞ்சநேயர். கேவலம் அற்பமான ஒரு குரங்கு தன்னை அலட்சியம் செய்வதை லங்கினி விரும்புவாளா? ஆஞ்சநேயருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். ஆஞ்சநேயர் உடலை சிலிர்த்து கொண்டார். அவருடைய திரண்ட தோள்கள் இரண்டும் விம்மி எழுந்தன. லங்கினி, நான் உன்னோடு சண்டையை விரும்பவில்லை. இருந்த போதிலும் என்னை நீ வீண் வம்புக்கு இழுத்து விட்டாய். உன் வலிமையை காட்டிவிட்டாய். நான் இப்போது என் வலிமையை காட்ட வேண்டாமோ என்று சீரியபடி பாய்ந்து அவள் கன்னத்திலே ஓங்கி அறைந்தார். லங்கினி இது நாள் வரை அது போன்ற ஒரு அடியை அவள் வாழ்நாளில் வாங்கியது இல்லை. இடியால் தாக்கப்பட்டவள் போல் தள்ளாடினாள். கண்களில் பூச்சிகள் பறந்தன. மூச்சு முட்டியது. எதையாவது பிடித்து கொள்ள மாட்டாமோ என்று இரு கைகளாலும் காற்றிலே துழவினாள். பின்னர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். இரண்டாவது அறை தேவையா என குனிந்து பார்த்தார் ஆஞ்சநேயர். லங்கினி மேல் மூச்சு வாங்க மெல்ல எழுந்து இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினாள். ஐயனே, எனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. முன்பு
பிரமன் எனக்கு சொல்லியிருந்தார். என்னை தினம் ஒரு குரங்கு ஒன்னை வெற்றி காண்கிறதோ அன்றையில் இருந்து இலங்கைக்கு அழிவு ஆரம்பம் என்று கூறியிருக்கிறார். உன்னுடைய பராக்கிரமத்தை நான் மேலும் பரிசோதிக்க ஆசைப்படவில்லை. என்னை விட்டுவிடு. நீ தாராளமாக உள்ளே சென்று உன் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பு. சத்தியம் வெல்லும், தீமை அழியப் போகின்றது என்றாலாம். லங்கினியிடம் அனுமதி பெற்ற ஆஞ்சநேயர் சத்ருவின் கிரகத்தில் வலது காலை முதலில் வைக்க வேண்டும் என்பதற்கேற்ப மதிலின் மீது ஏறி முதலில் வலது காலை வைத்து உட்புறம் இறங்கி வெளியே இருந்து பார்த்ததும் அதிகமாக மதிலின் உட்புறம் இறங்கி நகரை பார்த்தபோது அதன் சௌந்தரியம் பிரகாசித்தது. சோலைகளும் தடாகங்களும் மண்டபங்களும் அரண்மனைகளும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன. அவற்றினோடே புகுந்து அன்னையை தேடினார். ஆஞ்சநேயர் இலங்கையின் சந்து பொந்துகளை கடந்து பிரதான வீதிகளுக்கு வந்து அங்கங்கே அவர் கண்ட காட்சி பிரமிக்க வைத்திருந்தது. கந்தர்வ பெண்கள் நடனத்தாலும் இசையாலும் அரக்க மாதர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். யக்ஷமாயங்கள் அரக்கர்களுக்கு அலங்கார பணியில் ஈடுபட்டு அவர்களுடைய இந்த விழி நிலையை காணும்போது அவருடைய நெஞ்சம் விம்பியது. தங்களுக்கு இந்த கொடுமைகளில் இருந்து விடுதலையே கிடையாதா என்ற துக்கம் அவர்கள் பார்வையிலே பிரதிபலிப்பதை அவர் உணர்ந்தார். பொறுங்கள் தாய்மார்களே, உங்களுடைய நல்ல காலத்துக்குத்தான் ராவணன் அன்னையை தூக்கி வந்துள்ளான் என்று மனதிலே அவர்களுக்கு சமாதானம் கூறி சென்றாராம். அரக்க தளபதிகளுடைய வீடுகளில் புகுந்து புறப்பட்டார். ஒவ்வொரு மாளிகையிலும் பலத்த காவல் இருந்து உருவத்தை சுருக்கியும் விரித்தும் மாடங்கள் வழியாகவும் ஜன்னல்கள் வழியாகவும் உட்புகுந்து தேடினார். பிரகஸ்தன், மகாபார்ச்சவன், மகோதரன், விஷபக்ஷன், வித்யுன்மாலி, சுகன், சாரணன், ஜம்புமாலி, சூரிய சத்ரு, வஜ்ரகாயன், வித்யுத் ரூபன், கணன், விகனன், சுகநாசன், வக்ரன், கடன், விகடன், ரோமசன், யுத்தோன்மதன், மத்தன், இந்திரஜிகன், ஹஸ்திமுகன், கரலான், சோனிதாக்ஷன் ஆகியோருடைய வீடுகளில் புகுந்து பெண்களுடைய ஜானகியை தேடினார் ஆஞ்சநேயர். அன்னையின் இருப்பிடத்தை அவரால் அறியவே முடியவில்லை. அரக்கர்களுடைய கோபம், அரக்கர்களுடைய போகம் நிறைந்த வாழ்க்கையை காணும்போது அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. தங்களுடைய அலங்கோல நிலையை சிறிதும் உணராது மஞ்சங்களில் கணவனை அணைத்தபடி அரக்க மாதர் துயில் புரிந்தனர். சில இடங்களில் அளவற்ற மதுபானத்தால் போதைக்கு ஆளாகி இருக்கிறார். நேரம் சென்று கொண்டிருக்கிறதே, நடுநசிக்கும் மேலாகி விட்டதை வானத்தினிலா எடுத்து காட்டியது. ஆஞ்சநேயரோ மனம் தளரவில்லை. தெருக்களில் நிழல் விழும் பகுதிகளில் பதுங்கி சென்றார். ஓரிடத்தில் திடீரென்று அவரை யாரோ இழுப்பது போல் தோன்றி திடுக்கிட்டு தம்மை சமாளித்து கொண்டபோது பருவத்தம் போன்று மல்லாந்து கிடந்த அரக்கனுக்கு அருகில் தாம் நிற்பதைக் கண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவர் மூச்சே உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் பலத்த காற்று வீசுவது போல் இருந்தது. அதன் வேகத்தில்தான் அவர் இழுக்கப்பட்டார். கொஞ்சம் அசந்திருந்தால் மூக்கினில்களையே இழுக்கப்பட்டிருப்பார் அல்லவா? மாளிகையின் நடு முற்றத்திலே கிடந்த அந்த மாபெரும் மாமீச பருவத்தை கண்டதும் ராவணனோ என்று ஐயம் எழுந்து அருகில் சென்று அவனை கூர்ந்து நோக்கினார். ராவணனாக இருக்குமானால் 10 தலைகள் 20 கைகள் இருக்க வேண்டுமே. அவனுக்கோ ஒரே தலையும் 2 கைகளும் மட்டுமே இருக்கின்றன. அவன் ராவணன் அல்ல என முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். கும்பகர்ணனே அவ்வாறு கிடந்தவன். மீண்டும் பல அரண்மனைகளை கடந்து ஒரு மாளிகையை அடைந்து உள்ளே நுழைந்தார். மஞ்சத்திலே மனைவியை அணைத்தவாறு உயர்ந்து உறங்கும் அவனை கண்டதும் ஒரு கணம் நின்றார். அந்த முகத்தில்தான் என்ன தேஜஸ் பிரகாசிக்கிறது! உத்தமனை உத்தமன் அன்றோ அறிவான். அரக்க குலத்திலோ அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக ராவணனுக்கு சகோதரனாக வந்து பிறந்து அந்த உத்தமன் விபீஷனை கண்டு பெருவகை கொண்டார் ஹனுமான். உன்னை சகோதரனாக பெற்றிருந்தும் ராவணன் இம்மாறி ஒரு அதர்ம காரியத்தில் இறங்கியுள்ளானே, அதற்கு நீ எவ்வாறு பொறுப்பானாய்? அவன் அழிவு காலம் அவனை இழுத்து செல்கிறது அன்றோ என மனதிலே சொல்லிக்கொண்டு அவர் விபீஷனுடைய கிரகத்தை விட்டு புறப்பட்டு இந்திரஜித் அரண்மனைக்கு வந்தாராம். கம்பீரமான தோற்றத்தோடு மஞ்சத்தில் சயனித்திருந்த இந்திரஜித்தனை கண்டதும் ஆஞ்சநேயர் ஆஹா, வீரமே வீரம் என்று புகழ்ந்தாராம். உருண்டு திரண்ட கைகளும்
உயர்ந்த தோள்களும் அகன்ற மார்பும் அவனுடைய பராக்கிரமத்தை எடுத்து கூறின. பின்னர் இலங்கா பட்டினத்தின் நடு நாயகமாக அவள் சூழ்ந்திருந்த ராவணனுடைய அரண்மனையிலே நுழைந்து அரண்மனை முழுவதும் நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்டதோ என நினைக்கும்படி நில ஒளியில் பிரகாசித்தது. பல வாயில்களை கடந்து அந்தர்ப்புறத்தை அடைந்தனர். இசையும் நடனமும் சற்று முன்புதான் ஓய்ந்தன வென்பதற்கு அறிகுறியாக இசைக்கருவிகள் மீதே கவிழ்ந்து உறக்கத்தில் இருந்தவர்கள்தான் கலைஞர்கள். அவற்றை எடுத்து வைத்து விட்டுப்படுக்க நேரமில்லாது அவர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். நடு நாயகமாக விளங்கிய ஒரு மண்டபத்திலே போட்டப்பட்டிருந்த மஞ்சத்தில் படுத்து கிடந்தான் இலங்கேசன். காதுகளில் அணிந்திருந்த குண்டலங்களின் மீது நில ஒளிப்பட்டு புதிய வண்ண கீற்றுகளை நாற்புறமும் வீசியது. உறக்கத்தில் இருந்த அந்த நேரத்திலும் ராவணனுடைய நெஞ்சம் விம்மி அடங்கியது. வாய் எதையோ பிதற்றியது. ஆஞ்சநேயர் அவர் அருகில் சென்று உற்று பார்த்தார். அவள் பிதற்றுவதை நன்றாக கேட்க முடியவில்லை. இருப்பினும் சீதை என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து 4-5 முறை வெளிப்பட்டதை அவர் கேட்டாராம். தூக்கத்திலும் அவள் நினைவுதானா என்றாராம். அவர் முகம் மலர்ந்தது. சீத்தை உயிருடன் இருக்கிறாள் என்பதை தான் அது குறிக்கிறது என அவர் உணர்ந்து, மேலும் அவள் ராவணனை தன் அருகில் நெருங்கவும் விடவில்லை என்பதையும் நிச்சயித்து கொண்டாராம். இலங்கேசா, பிரம்மதேவனுடைய வம்சத்தில் தோன்றிய நீ எத்தனையோ போகங்களுக்கு அதிபதியாக இருந்தும் கேவலம் இந்த விஷயத்தில் அறிவை இழந்து அழிவை தேடிக்கொண்டு விட்டாயே. உன்னுடைய இந்த போகபுரி உன் வம்சத்தாரோடு அழியப் போகிறதே என்று மனதிலே எண்ணியவராய் அங்கிருந்து பெண்கள் சயனித்திருக்கும் பகுதியை அடைந்தாராம். வழியெங்கும் அரக்க மாதர்கள் இருந்தாராம். அவர்களை கண்டதும் பாராது சென்றாராம். அங்கே விசாலமான அறை ஒன்றிலே மஞ்சத்தில் படுத்திருந்த மண்டோதரியை கண்டதும் திடுக்கிட்டு நின்றாராம். மகாலட்சுமி போல் எல்லையற்ற அழகுடன் விளங்கும் அவள் இருக்கிறாள் அங்கே என்றாராம். ஸ்ரீராமனோ ஜானகியின் பிரிவை தாங்காது அல்லும் பகலும் துயரப்படுகிறார். அவளை தேடி மீட்டு வருவது பற்றியே என் நேரமும் அவர் சிந்தனையில் செய்கிறார். கவலையின்றி மஞ்சத்திலே படுத்து உறங்குகிறாளே அதுவும் என்றாராம். அவன் பார்வையில் வெறுப்பு நிறைந்தது. அடுத்த கணம் அவருடைய கூறிய பார்வையில் ஏதோ ஒன்று தடுப்படுகிறது. பரபரப்போடு அவன் நெருங்கி பார்த்தார். எச்சில் விழுந்த காய்ந்து அடையாளமிட்டிருப்பதை கண்டாராம். அவன் மேனி சிலர்ந்தது. உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. சொல்லாத முடியாத ஏதோ ஒன்று வயிற்றிலிருந்து எழும்பி நெஞ்சிலே வந்து அடைப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. கண்கள் நீரை போல பொலவென்று உதிர்ந்தன. கிஷ்கிந்தை இருக்கும் திக்கை நோக்கி திரும்பி இருக்கைகளையும் கூப்பி வணங்கினார். ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெருத்த அபச்சாரம் செய்துவிட்டேன். இந்த பெண் என் அன்னை ஜானகி அல்ல. நான் தவறாக எண்ணிவிட்டேன். என் உள்ளத்தில் எத்தனையோ கீழ்த்தரமான சிந்தனையை எழும்ப செய்துவிட்டேன். ரகுநந்தனா, இஷ்வாக்கு குல திலகமனா, உம்மை மணந்த வனிதா ரத்தினம் இவ்விதமான ஒரு நிலைக்கு தன்னை உள்ளாக்கி கொள்வாளா? ஒரு காலும் மாட்டாள். இதனை நன்கு அறிந்தாலும் ஒரு கணத்தில் என் மனம் தவித்தது. அன்னையின் பெருமையை உணர்ந்த நான் அவர்களை மட்டமாக எண்ணிவிட்டேனே என்றார். ஜய ஜய ராமா சமர விஜய ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா भयहर निज भक्त पारीण रामा जय जय रामा समर विजय रामा भयहर निज भक्त पारीण रामा जय जय रामा समर विजय
சுந்தரோ ராமः சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவ்யம் சுந்தரே சுந்தரோ கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்தரம் சுந்தரே கிம்ன சுந்தரம். அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதாதேவி அழகோ அழகு. சுந்தர காண்டம் கதை அழகு, அசோகவனம் அழகு, வானரர்கள் அழகு. சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு. சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகோ அழகுதான் என்று எந்த ஸ்லோகத்தையும் எவன் எந்த நல்ல ஒரு விஷயத்துக்காக வாசித்தாலும் அப்படி பாராயணம் பண்ணுகிற நேரத்தில் அவன் தான் அறிந்தோ அறியாமலேயோ அந்த இரையாக மாறிவிட முடியும், இரையாக உணர முடியும் அல்லவா? பக்தர்களே, நாமும் கூட இதோ அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை செவித்து கொண்டுள்ளோம். ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஹனுமந்த வாகனத்திலே ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மண சமேதராய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த கோயில் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் கூட அதோ அங்கே பகவானுடைய அந்த வாகனத்தின் முன்பு நின்று பகவானுடைய ராம நாமத்தை ஜபித்து கொண்டு பகவானுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். நாமும் கூட சேவிப்போம். தாமரை தலம் போன்ற கண்ணுள்ளவளும் மின்னர் கூட்டம் போன்ற ஒளியுள்ளவளும் இரு கைகள் உடையவளும் சுகமான சரீரம் உள்ளவளும் மஞ்சள் வர்ணமுள்ள பட்டாடை தரித்தவளும் சிம்மாசனத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு இடது பக்கத்தில் வீற்றிருப்பவளும் சிரேஷ்டமானவளும் அநேக அலங்காரம் செய்து கொண்டவளை இதோ நாம் செவித்து கொண்டுள்ளோம். ராஜகோபுரத்தை தரிசிப்போம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ